குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் மெக்கானிக்கல். உலகம் முழுக்க பரவி இருக்கும் கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 செப்டம்பர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்குது. மாதத்தின் ஆரம்பத்திலேயே மாதம் முழுவதுமேவே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3-11ஆம் இடங்களில் பாவர்கள் இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடு 10ஆம் வீடு, 10ஆம் வீடுகள் குருவின் தொடர்பால் மிக இனிமையாக ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது. என்னங்கய்யா நடக்கும்? குடும்பம் நல்ல அமைதியாக இருக்கும், பணவரவுகள் ஒரு சரளமாகவே இருக்கும், கடன் போன்ற அமைப்புகள் பெருசாக தொல்லைப்படுத்தாமல் எதையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இந்த மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நீடித்த இன்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏதோ வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இல்லாமல் அந்த வேலையை சரியாக செய்யக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, மேலிடத்தில் பேரெடுக்கக்கூடிய அமைப்பு, பக்கத்து சீட்டுக்காரர்கிட்ட கூட கடந்த காலங்களை போல அல்லாமல் இப்போது ஒரு நல்ல விதமாக வேலையை செய்தோம் என்கின்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோக பலன்கள் இருக்கும். பள்ளி கல்லூரிகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே கல்வி நிலையங்களில் ஒரு நல்ல விதமான வழிகாட்டுதல்கள். பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு 4 ராஜகிரகம் வலுவாக இருக்குதுங்க. ராகு கேதுக்கள் 6-12 இருக்கிறது வலுவான ஒன்று. 3-11ஆம் இடங்களில் சனி செவ்வாய் இருப்பது அதை விட மேலான ஒன்று. இன்னும் சில மாதங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் அங்கே 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதை விட என்னங்க வேணும்? பருத்தி புடவையாய் காய்த்ததுன்னு சொன்னாலும் சரி, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு தொட்டது துலங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல மாதமாகவே 2024 செப்டம்பர் மாதம் தொடங்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கணவரால் மன கஷ்டம், கணவருக்கு வேலை இல்லை, கணவருக்கு பொருளாதார நிலைமை சரியில்லை, கணவருடைய போக்கு சரியில்லை, அவர் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் சில பல வேலைகளில் சில பல பழக்க வழக்கங்களை போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அல்லது பொருளாதார ரீதி கடன் ரீதி ஆரோக்கிய குறைவு ரீதியாக கடன் அமைப்புகள் ஆரோக்கிய குறைவு அமைப்புகளில் கணவரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை, குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அமைப்பு என ஒரு பொதுவான ஒரு சீரான நல்ல வாழ்க்கை அமைப்பு தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு. இது இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறி இந்த மாதத்தின் கடைசியிலேயே சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். மாதத்தின் 20 நாட்களை விட கடைசி 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமான ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய சுப மாதமாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த 2024 செப்டம்பர் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் 20 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்கள் இல்லை. ஏன்னா சுக்கிரன் ஒரு நீச்சமாக இருக்கிறார், ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கிறார். ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதாவது ஒரு நிலையில் எல்லாம் கிடைக்குது, ஆனால் கையில் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுதுன்ற மாதிரி இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இழுத்துக்கொண்டு பறித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2024 செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குதுங்க. ஆனாலும் தலை போகின்ற விஷயங்கள் எதுவும் இங்கே ஒன்று நடந்து விடாது. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வேறு வகையில் ஏதாவது அறிமுகமானவர்களாக இருக்கலாம், அவர்களின் மூலமான லாபங்கள் இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய தன்மை. ராசியில் இருக்கின்ற குரு 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், காதலன் காதலி உறவுகள் புதிதாக துளிர்க்கும். ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிடலாமா என்கின்ற அளவில் ஒரு மாதிரியாக எதிர்பாலினத்தவரின் மீது மன அழுத்தங்களை கொண்டிருக்கின்றவர்களுக்கு மீண்டும் மனம் மாறி சேரக்கூடிய அமைப்புகள். கணவன் மனைவி இணக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள், ஒரு கோர்ட்டுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் பிரிஞ்சு போயிடுறேன் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன் அப்படின்றவர்கள் கூட பெரியவர்களுடைய ஒரு சமாதான பேச்சு அல்லது தாங்களே ஒரு நிலையில் மனசு மாறி குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழலாம் என்பது போன்ற கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளை பற்றிய கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி வேலை தொழில் அமைப்புகளில் கூட அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நல்ல விதமான தகவல்கள் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஐயா ஏதாவது மைனஸ் ஏதாவது இந்த இடத்துல இருக்குங்களா செப்டம்பர் மாதத்துலன்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கோவப்படுவீங்க.
ஒரு தீ மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் மென்மையானவர்கள், நிதானமானவர்கள். அடித்தா கூட அப்படியே அதை வந்து பெருசாக காட்டிக்காத, மற்றவர்களை மன்னித்து விட்டு கருணையோடு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர் அனைவருக்குமே இப்போது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது இல்லையா, இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஏதாவது சுடுசொல் சொல்லக்கூடிய அமைப்புகளாக வந்துவிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் 2ல் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சண்டை போடுகின்ற அமைப்புகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க வெறுப்பேற்றினா கூட அந்த சண்டை சச்சரவுகளை மறந்து விட்டு ஒரு சமாதானமாக போக வேண்டிய அமைப்பு இப்போது செப்டம்பர் மாதத்திற்கு உண்டு. அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் பெரிய சோகங்கள் இணைத்தும் இல்லாமல் நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்ச நிலையிலிருந்து அப்படியே மாறி ஆட்சி என்கின்ற 6ஆம் இடத்துல போய் ஆட்சியாகிறார். 6ஆம் இடத்துல ஆட்சியாகிறது வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சமீபத்தில் வேலை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள், ஆடை அணிமணி, துணிமணி, ஃபேன்சி ஸ்டோர், இந்த மாதிரியான ஐட்டம் போன்ற அமைப்புகளை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த செப்டம்பர் மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 15 நாட்களுக்கு பிறகு 20ஆம் தேதி வாக்கில் புதன் உச்சமாகிறார். உச்சமாகிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையிலே இருக்கிறார். கஷ்டப்பட்டதெல்லாம் தீர்ந்து போச்சுங்க, அதுதான் உண்மை. அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள்லாம் இனிமேல் மிதுனராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதில்ல. ஒரு அஷ்டமச்சனி காலத்தில் ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டங்களெல்லாம் அப்படியே படிப்படியாக விலகி ஒரு நிலையில் இன்னும் ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் மெதுமெதுவாக மாறி வரும். கஷ்டமும் மெதுமெதுவாக தான் வந்தது, உடனே நடந்தில்லை. அது மாதிரி நல்லதும் மெதுமெதுவாக தான் நடக்கும், உடனே நடந்துராது. எல்லா நிலைமைகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்பது இந்த மாதத்தின் பலன்களை 2ஆக பிரிக்கலாம். முதல் பகுதியில் சுமாராக தான் இருக்கும், பிற்பகுதியில் ஆகா ஓகோன்னு இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு சுமார் 20ஆம் தேதி வாக்கில் புதன் வந்து உச்சமாகிறதும், சுக்கிரன் நீச்ச நிலையிலிருந்து அப்படியே மாறி விலகி அப்படியே 5ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆகிறதும், ஏற்கனவே 9ஆம் இடத்துல ஆட்சியாக சனி இருக்கிறதும், அதாவது 5, 9ஆம் இடங்கள் வலுப்பெற ராசிநாதன் ஒரு இடத்தில் உச்சம் பெற்று குருவின் பார்வையில் இருக்க கொடுத்து வச்ச நல்ல மாதங்க. 15 நாள் வரைக்கும் என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மெத்தென்று போகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதுலேயும் சில பல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது தேடி போன இடத்துல ஒருவரை பார்த்துட்டேன், எல்லாம் பேசிட்டேன், அவர் விஷயத்தை தள்ளி போட்டார். ஐயா, ஒரு இடத்துல ஒன்றை எதிர்பார்த்து போனீங்க, ஒரு காசு பணம் அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு விஷயங்கள், இது எல்லாத்தையுமே அப்படியே போன இடத்துல டக்குன்னு எல்லாம் முடிஞ்சது. ஆனால் இப்போ இல்லைங்க, ஒரு 10 நாள் பார்க்கட்டும், 15 நாள் போகட்டும், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை 15 நாள் தள்ளி போட்டார். ஆனால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போது முதல் பகுதியில் செப்டம்பர் மாதத்திற்கு கண்டிப்பாக உண்டு. ஆயினும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு காரியம் ஒன்றே சரியாக நடந்தால் போரும் என்கின்ற ஒரு திருப்தியான மனநிலைமையில் முதல் 15 நாட்களுக்கு கண்டிப்பாக இருப்பீர்கள். பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத ஒரு சுகப்பிரயாணங்கள்னு சொன்னோம்னா டக்குன்னு ஞாபகம் வருது. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, அடிக்கடி பயணம் போக வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா போன்ற அமைப்புகள் அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய சுமைகள் எதுவுமே இருக்காது. நினைச்சது அப்படியே நடக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு 2ஆம் இடம் 5ஆம் இடம் போன்றவைகள் வலுத்து இருக்கிறனாலையும், ராசியின் 3 சுவர்களும் வலுத்து இருக்கிறனாலையும் நினைச்சது நடக்கக்கூடிய தன்மை, இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு, இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக கணிதம் சார்ந்த விஷயங்கள், கம்ப்யூட்டர், அக்கவுண்ட் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தந்தையை பற்றி இனிமேல் கவலை வேண்டாம் என்கின்ற அளவிற்கு அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech Mechanical.